கேட்குறேன்டா சாப்பாடு போடணும் யோசிச்சுட்டு தப்பு பண்ணால் கண்டிப்பாக மைக்கில் சொல்லிடுவாங்க. அது அதில் நம்பிக்கை. கலாய்ப்பார் அதுதான் ஏதாவது ஒன்று சொல்லிடுவார். ட்ரெஸ்ஸை பண்ணி ட்ரெஸ்ஸை பண்ணுறேன். அங்கே வந்து தூங்கணும். அந்த ஷூவையாவது கழிச்சிருப்பாடு. எனக்கு உண்மையிலேயே அங்கே வந்து தூங்க விட மாட்டேங்குது. அதுக்கு நாங்கள் எந்திரிச்சிட்டேன். அவங்க என்னை தூங்க விட மாட்டாங்க. அதான் எந்திரிச்சிட்டேன். அது ஷூ கழிச்சு எந்திரிடி படுக்க வேணாம் நான் சொன்னேன். இந்த ஈத்தையே இதானே சாரி கட்டி அப்படியே தூங்கிட்டேன். ஆமாம் பார்த்தேன். கல் வச்ச சரி எப்படி படுத்துட்டு டயர்டாக இருக்கும். மென்டலி மன திருப்தி அதில் வந்து தூக்கணும். ஆசைப்பட்டு கழட்டிட்டேன். சுசு வருது. இல்லை தாங்க போட்டேன். காசு இருக்குது. இது போட்டு அது பாரு குட்டியாக இருக்கும். எக்ஸைட்டடாக இருக்கும். இல்லை போனால் அந்த போகிறோம் என்ன பேச போகிறோம் இருக்கும்ல இவங்களாம் சொன்னாங்களே எனக்கு. ஸோ அந்த ஒரு இதுலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அமுதா இல்லையா? எஸ் அமுதா இந்த சைலன்ஸ் தெரியுதுல்ல. அமுதா இல்லை இல்லை அவரும் தூங்கி பண்ணணும். இல்லை தூங்கும் அமுதா எனக்கு அவரை மிஸ் பண்ணாலும் எங்கெங்கயோ ஒரு இடத்துல அமுதா வந்து தூங்கும். பட் மேக்ஸிமம் ஏதாவது உட்காந்து பேசிகிட்டே இருக்கும் லேட்டாக பண்ணுவோம். ஸோ அமுதா இல்லை ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இருக்கோம். பேய் கதை சொல்லுவோம். இல்லை நம்ம எதாவது தூண்டி விட்டோம்னா அதை பற்றி ஒரு பெரிய டாபிக் வரும். இல்லை அது இப்படி அப்படி போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அமுதா இல்லாதது இந்த சைலன்ஸ். பண்ணி ஏன்னா நீ எவ்வளோ ஸ்மார்ட் தெரியுமாடி. நீ எவ்வளோ அறிவுசாலி புத்திசாலி. எனக்கு மட்டும்தாண்டி தெரியும் நீ எவ்வளோ அறிவு புத்திசாலி. நடிக்க படி. சிவன் உங்க மயக்க மாட்டுங்க. மரியாதை ட்ரௌசரை போட்டீங்கன்னா ட்ரௌசரை போட்டு மயக்க போட்டீங்க. நான் அமுதா பையன் பண்ணி காமிச்சேன். நான் வீட்டில் போய் சுற்றிட்டு அந்த கால் ஆட்டத்தை கூட காமிச்சிருக்காங்க. உட்காந்து அந்த கால் ஆட்டத்தை எப்படி ஆட்டிட்டே அக்கா கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு. கல்யாணத்துக்கு வந்து எங்கே பேசணும் காலையில் முகூர்த்தம் டென்ஷன் ஆகிட்டு அரேஞ்ச் போயிட்டு ரூல்ஸ் பிரேக் பண்ணி அவர் சொல்லுவார்ல செஞ்சு கொடுத்தாரு. நீங்கள் படுத்து அவன் பாருங்க நான் அவர்கிட்ட கூப்பிட்டுருக்கேன். தங்கமே என்னது இது இப்படி உங்களுக்கு 1000 இருக்கும். அவர் பிடிச்சிட்டாரு நம்மளா
இப்போ சொல்லு, இப்போ நீ ஒரு பதில் சொல்ல, அந்த பதிலை கொடுத்து நான் டிக்கெட் பண்ணிடுறேன் வரணும். சரி. நான் உனக்கு முக்கியமா, பிக் பாஸ் எனக்கு முக்கியமா? எழுத்து போடுறது பெரிய ஆள். சிவன், இதில் என்ன டவுட்? உங்களுக்கு பதில் தெரியுமா? அவரே பதில் சொல்லல. இவங்க வந்து எழுத்துதான் இருக்காப்லையா அவரு? தூக்க மாட்டாங்க. ஏன் பாஸ் இருந்தால் தூங்கக்கூடாது? பிக் பாஸ் ரெடியாகி பக்காவாக உட்காந்து பிக் பாஸ் கூப்பிட்டீங்கன்னா வெளியே வந்து வெடிச்சிடலாம். இவ்வளோ விவரம் வெளியில என்ன இல்லாம படிச்சிட்டு இருக்காரு? பதில் சொல்ல. வெளியில என்ன அடிச்சிட்டு இருக்காரு? அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வெடிச்சிடலாம். பதில் கேட்கணும்.